கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு. கோவன்புத்தூர். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் அப்படின்னு சொல்கிறோம். பரிதிமாற் கலைஞர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிலை எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா உத்தராஞ்சல். கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. கீழ்கண்டவனவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக. அயற்கூற்றில் வருவன தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது. புத்தகம் வாசிப்பதனை கடுமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி நேரு. தம்பிக்கு கடிதம் மூவ வரதன். பொங்கல் விழானாலே பேரறிஞர் அண்ணான்னு நம்ம சொல்லிடுவோம். மகளுக்கு கடிதம் யார் எழுதியிருப்பானா? ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவனவற்றுள் தேவநாய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னா ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம திரும்பி படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்னா இப்போ ஒன்று இல்லைன்னா 2-3 கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. போன வருஷம் குரூப் 4 எப்படின்னா ஒரு 50% கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகி இருந்துச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதனால தான் சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா படிக்கணும் அப்படின்னு. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் தால்சுத்தாய். பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தேன்மலை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று கள்ளக்குடி மாகாவியம். இப்போ கொய்யாக்கனி, கரிச்சாறு, நூறாசிரியம், பாவிய கொத்து இதெல்லாம் பெருஞ்சித்திரனார் இருக்கார்ல அவரோட படைப்புகள். இவர் என்னென்னு புகழப்படுகிறார் அப்படின்னா பாவலரேறு அப்படின்னு பாவலரேறு அப்படின்னு புகழப்படுகிறார். இப்போ இது வரைக்கும் நம்ம 66 கொஷின் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கொஷின் பேப்பரில் இதுலேருந்து இந்த வருஷம் குரூப் 4ல் ஒரு 2-3 கொஷினாவது ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த மறுப்பு, அந்த சொல்லும் பொருளும், அப்புறம் முன்னாடி பார்த்தோம் அதுலேருந்து ஒரு 2 கொஷினோ 3 கொஷினோ ரிப்பீட் ஆகிருக்கு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன நல்லா தெரியுது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா படிக்கணும். ஓகேவா? அதை நல்லா மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு திரும்பி அந்த கொஷின் கேட்டால் அட்டன் பண்ண முடியும். அதனால நம்மளுக்கு என்னென்னா 1.5 மார்க், அதாவது ஒரு கொஷின் போட முடியுதா, அப்போ 1.5 மார்க். அந்த 1.5 மார்க்குங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கோங்க.
யாரால் பற்றிலாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயரை. பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளுள் சரியானவற்றை பொறுத்துக. ஆப்ஷன் பி. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை எழுதுக. வஞ்சி காண்டம். மதுரை கூடர் திருஆலவாய் வந்துட்டு திருவிளையாடற் புராணத்தில். இந்த வஞ்சி காண்டங்கிறது கம்பராமாயணத்தில் உள்ள காண்டம். ஓகேவா. நரை முடித்து சொல்லலால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடுகின்ற அரசன் யார்? கரிகாலன். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் தீவல லிதிகை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர். மென்கண் செல்வம் செல்வமென புதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி. மிளைகிழான் நல்வேட்டனார். காரியாசன் எதனோட நூலோட ஆசிரியர்? சிறுபஞ்ச மூலம். மூன்றுரை அறையனார்? பழமொழி 400. கனி மேதாவியார் எந்த நூலோட ஆசிரியர்? ஏலாதி. தருமிக்கு பொற்கிளி அழைத்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? திருவாலவாய் காண்டம். இந்த லெசன் அந்த திருவிளையாடற் புராணம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 10th நியூ புக்கில் இருக்குது. அந்த ஒரு லெசன்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அந்த காண்டங்களுள் பொருந்தாதது ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படலம் எங்கே இருக்குது, எந்த காண்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கம்பராமாயணத்தில் வஞ்சி காண்டம் வரும். ஓகேவா. அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவாறு எதனை குறிக்கும் அப்படின்னா 8. இப்போ நவரத்தினம் அப்படின்னா 9. இதே வந்து நம்ம ஜிஎஸ்ல பார்ப்போம். அஷ்டப்பிரதான் வச்சுருந்தது யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். நவரத்தினங்கள் வச்சுருந்தது யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2034. நல்லது செய்த மாற்றீராயினும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. மலைமடை அடிகளாரோட மகள் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். தமிழ் வடமொழி அகராதி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். 9 நாளி உடுப்பவை 2 என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 10th நியூ புக்கில் புறநானூறு குடப்புலவினார் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த புறநானூரை குடப்புலவினார் அப்படின்னு அந்த பாடலை எழுதியிருப்பார். அதுக்கு பின்னாடி புக் பேக்குக்கு கீழே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்குள்ளே ஒரு 4-5 லைன் கொடுத்து புறநானூறுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்து கேட்டிருக்காங்க. பெருவெடுப்பு கொள்கையின்படி பேரடந்தம் விரிவடைந்து நிற்பதனை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் திருவாசகம். தேம்பாவணி என்பது கிறித்துவ காப்பியம். தண்டமில் ஆசான் என்று பாராட்டப்படுவோர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். தண்டமில் ஆசான் நன்னூர் புலவர் அப்படின்னு சீத்தலை சாத்தனார் பாராட்டியிருப்பார். யார் அப்படின்னா இளங்கோவடிகளை. திருவண்ணாமலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 51 பேர். அப்போ திருவள்ளுவர் மாலையோட ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர். 63 நாயன்மார்கள். டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் படி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கியருளார். ஆப்ஷன் பி. அடுத்து வந்துட்டு அந்த நூலாசிரியரோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. களவழி 40 பொய்யார். கைத்திலை பள்ளங்காடனார். கார் 40 கண்ணக்கூத்தர். பழமொழி முன்றுரை அறையனார். முன்னாடியே சொன்ன பழமொழி 400 ஆசிரியர் தான் முன்றுரை அறையனார்னு. அடுத்து அறமோ நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எது? பழமொழி. இப்போ பழமொழி 400 வந்துட்டு முன்றுரை அணையனார் அவர் வந்து ஆசிரியர்னு சொல்லியிருக்கோம். பழமொழி 400ஓடது என்ன அப்படின்னா அந்த பாடல் முடிகிறப்ப லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சொல்லோட இறுதியிலும் அந்த பாடலோட இறுதியிலும் பழமொழி ஒன்று இடம்பெற்றிருக்கும். இந்த தமிழெண்களை கூட்டினால் ஆப்ஷன் டி வரும். இப்போ ஆற்று நீர் எவ்வாறு பிரியும் அப்படின்னா ஆற்று +ஆ +ஈர். தமிழ் டேஸ் மொழி
டேஷ் ஓசை மொழி மெய்யோசை மொழி. சான்றாமை சான் ப்ளஸ் ரான் ப்ளஸ் மை. புறத்திணைகள் டேஷ் வகைப்படும் 12. நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம். இப்போ பிரித்தெழுத்துகள்னால் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளாம் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புணர்ச்சி விதிகள் வந்து நல்லா தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து பிரித்தெழுத்துகளை வந்து கரெக்டாக நம்மளால் எழுத முடியும். பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தின் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. கா காடு சோலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு காடு தான் இதுக்கு ஆன்சர். நேர நின்ன அகர இன்ன என்பவனவும் பிறவும் ஓம தருபே என இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் நிலக்கொழுப்பு ஒன்றொலி இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றொலி பொது சொல். இப்போ பொதுமொழினா அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த மான் ஆப் ப்ளஸ் மான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மானுங்கிறது ஒரு தீவு. அந்த ஒரு மானை குறிக்கிறது 2 பொருள் வரும். அப்போ அது வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டெய்லியும் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதிகள் இப்போ சிலபஸ் மாற்றிருக்காங்க. இதுலேருந்து வந்து ரிப்பீட்டு தான் ஆகுது நம்மளுக்கு. ஓகேவா? அந்த பிரித்தெழுதுக புணர்ச்சி விதிகள் இந்த மாதிரி வந்துட்டு இலக்கணம் அப்புறம் வந்துட்டு பெருஞ்சித்தனாரா பற்றி பார்த்தோம். அதெல்லாம் சிலபஸில் இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு இந்த கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பொறுத்துக இந்த மாதிரி சொல்லும் பொருளும் தெரியணும் அப்படின்னா எல்லா செய்யுளோட சொல்லும் பொருளும் நம்ம படித்தா தான் நம்ம எழுத முடியும். இப்போ 11th ஒரு கொஷின் போயிருந்துச்சு. தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வந்து வேறு இல்லாத மரம் அப்படின்னு ரசூல் கம்சாதேவ். இது வந்துட்டு அந்த 11th ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே இருக்குது. இந்த கொஷின் கூட ரிப்பீட் ஆகலாம் நெக்ஸ்ட் டைம். அந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டவடு இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி யாது? வேற்றுமணி. தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடும். ஆனால் வந்துட்டு நம்ம சொல்கிற வார்த்தையால் விடுறது வந்துட்டு ஆறாது அப்படின்னு சொல்கிறோம். இழுக்கம் உடையலி ஊன்றுகோல் அன்றே ஒழுக்கமுடையான் வாய் சொல். இக்குறள்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடுக. ஊன்றுகோல் பெரியாரோட சொல். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா இந்த அடிகள் வந்து எந்த பொருட்கோள் வகையினை தேர்ந்தெடுக அப்படின்னா கொண்டு கூட்டு பொருட்கோள்கள். இன்னும் 2-3 கொஷின் தான் இருக்குது. 98, 99, 100 முடிஞ்சிடும் நம்மளுக்கு. சாரி, வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஜிஎஸ் கொஷின்னு சொல்லியிருப்பேன். ஜிஎஸ் கொஷினுங்கிறது அந்த 3 கொஷின் தான். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ். இந்த ஃபுல்லாகவே தமிழ் தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஜிஎஸ் கொஷின் பார்ப்போம். கைமுன்னும் புணரும்படி பின்வருவனற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. அடுத்து லாஸ்ட் கொஷின். வித்தோடு சென்ற காட்டி என்னும் நற்றிணை பாடலில் குறிப்பிடப்படும் ஊட்டி என்பதன் பொருள் யாது அப்படின்னா பெட்டி. பெட்டி என்பதன் பொருள் யாது அப்படின்னா பனையோலை பெட்டி. சரி, தப்பாக எதுவும் சொல்லியிருந்தா சரி.